ஒன்றிய அரசின் சமஸ்கிருதம் ஹிந்தி திணிப்பை கண்டித்தும் பாவேந்தரும் தமிழும் பொது உடைமையும் தமிழ் மீட்பும் என்கின்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய விளக்க கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் பாமுகிலன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் நற்றமிழ் அவர்களே, நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் சின்னப்பா தமிழர் அவர்களே, கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் முனைவர் இளமாறன், தபசிகுமரன், மணிசேகரன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களே, நண்பர்களே, இங்கே பாடல்கள் பாடி இந்த கூட்டத்தை சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பாவலர்களே, இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய பெருமக்களே, பகுதிவாழ் பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்வழி கல்வி கூட்டமைப்பு சார்பாக மரியாதைக்குரிய தோழர் சின்னப்பா தமிழர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் குக்கிராமங்கள் உட்பட தன்னுடைய வயதை பற்றியோ தனக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை பற்றியோ கவலைப்படாமல் தனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு மக்களிடம் உரையாடல் நிகழ்த்தக்கூடிய பெருந்தகையாக இன்று நம் முன் இருக்கிறார்கள். 1980கள் தொடங்கி 2000-2010 வரைக்கும் தலைநகர் தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வீறு கொண்ட அமைப்புகளாக இருந்தது. ஐயா இளமாறன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இங்கே முகம்மாமணி அவர்கள் இருந்தார்கள். ஐயா முகம்மாமணி போல பல தமிழறிஞர்கள் தனித்தனியாக இயங்கினாலும் கூட்டாக கூட்டு இயக்கமாக தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து வந்தார்கள். இன்று இந்த நூறடி சாலையிலே எம்ஜிஆர் நகரிலே நடக்கக்கூடிய இந்த கூட்டம் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி எத்துணை பேர் கூட்டத்திற்கு கூடினார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அந்த பகுதியிலே இருப்பவர்கள் எப்படியாவது சில சொற்களை தன் காதால் கேட்க மாட்டார்களா, தங்களுக்குள் இருக்கக்கூடிய மனித தன்மை அவர்களுக்குள்ள எழாதா என்கின்ற எதிர்பார்ப்பில் தன்னுடைய 94 வயது வரை தான் இறப்பதற்கு 72 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பொதுக்கூட்டத்தில், கடைசியாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு, இதே தியாகராய நகர் பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசிவிட்டு தான் போய் இறக்கிறார் என்று சொன்னால், மனிதர்களாக வாழக்கூடியவர்கள், சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவர்கள், சிந்தனை எப்பொழுது நின்று விடுகிறதோ அப்பொழுதே வள்ளுவன் சொல்வதை போல் மரம் மக்கள் ஆதலே வேறு. மரத்துக்கும் மக்களுக்கு என்னடா வித்தியாசம்னா, நாம் நடக்கிறோம், மரம் நடக்காது. அதனால்தான் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் கூட சொல்லுவார், தூங்குனா கூட காலாட்டிக்கிட்டே தூங்கு, புதைச்சிட்டு போயிட போறான்னு. உயிரோடு இருப்பதற்கு பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். அந்த பகுத்தறிவை ஒருவர் இழப்பார்கள் என்று சொன்னால், அந்த பகுத்தறிவு இழந்த பிறகு வாழ்வதற்கான தகுதி இழந்து விடுகிறார்கள் என்று பொருள். பகுத்தறிவு கொண்ட சமூகம் ஜனநாயக சமூகமாக இருக்கும். அதுதான் மக்களாட்சின்னு சொல்றோம். இந்த மக்களாட்சி என்று சொல்வதற்கு பொருள் என்னன்னு கேட்டா, மாற்று கருத்துக்கு செவிசாய்ப்பது என்று பொருள். மாற்று கருத்து, நாம் ஒரு கருத்தை முன்வைக்கிறோம், அந்த கருத்துக்கு இன்னொரு கருத்து, நேர் எதிரான கருத்து இருந்தால் கூட அந்த கருத்தில் என்ன நியாயம் இருக்கிறது என்று சிந்திக்கிற சமூகத்திற்கு பேர் பகுத்தறிவு சமூகம். ஒரு கருத்திற்கு எதிர்கருத்தே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்ப அந்த சமூகம் சர்வாதிகாரமாக, பாசிசமாக மாறுகிறது என்று பொருள். அது போர் என்று சொன்னால் கூட அது பொருந்தும். போர் என்று சொன்ன உடனே எல்லோரும் போருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று கருதினால் அங்கே ஜனநாயகம் இல்லை என்று பொருள். இந்திய அரசமைப்பு சட்டத்திலே அவசர காலம் அறிவிப்பதற்கு ஒரு கூறு இருக்கு.
அந்த அவசர காலம் அறிவிக்கப்படும் போதுதான் அடிப்படை உரிமை கூட பறிக்கப்படுகிறது. எனவே அவசர காலம் கூட இல்ல, ஆனால் போருக்கு எதிராக ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏன் சொல்கிறார்கள் என்கின்ற நியாயத்தை காதிலே வாங்குவதற்கு கூட கடினமாக இருக்கிறது என்றால், இந்த நாடு மக்களாட்சியா என்று இயல்பான ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். எனவே மக்களாட்சியை காக்கின்ற, மக்களிடம்தான் அதிகாரம் என்ற அந்த நிலையை காக்கின்ற இறையாண்மை, இறுதி இறையாண்மை மக்களிடம் இருக்கின்றது என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய இறுதி இறையாண்மை மக்களிடம் என்கின்ற அடிப்படையிலான மக்களாட்சி, அந்த மக்களாட்சியை காக்கின்ற போராட்டம், அந்த போராட்டத்தின் ஒரு பகுதி தான் தமிழ் வழி கல்விக்கான இந்த போராட்டம் என்பதை நாம் உணர வேண்டும். தமிழ் வழி கல்விக்கான போராட்டம், மொழிக்கான போராட்டம், மக்களுடைய விடுதலைக்கான போராட்டம், இதையெல்லாம் நாம் தனித்தனியாக பார்க்க இயலாது. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுதான். அதனாலதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதி தந்த போது சொன்னார்கள், இது சும்மா உருவாகல, கடுமையான உழைப்பு போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். சோ லேபரஸ்லி கிரியேட்டட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். நம்பால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான்னா, சோ லேபரஸ்லி அப்படின்னு சொன்னா அந்த 2.25 வருஷம் உழைப்பு நினைச்சுக்கிறான். அவர் சோ லேபரஸ்லி சொன்னது 2.25 வருஷம் உழைப்பு சொல்லல, மகான் புத்தர் காலத்தில் இருந்து நடந்த போராட்டத்தை சொல்கிறார். புத்தர் தான் இந்த மண்ணிலே முதலில் உரையாடல் கல்வி என்கின்ற கற்றல் முறையை பற்றி பேசுகிறார். உரையாடல் கல்வி என்ற கற்றல் முறையை முதலில் பேசியது புத்தர் தான். மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் சிக்கல் இருக்கிறது, தீர்வும் இருக்கிறது. சிக்கலுக்கு உள்ளே உட்கார்ந்து தீர்வை தேட முடியாது. அப்ப தீர்வு இருந்தால் கூட சிக்கலில் உள்ளே இருந்து மக்கள் சிந்திப்பதனால் அவர்களால் தீர்வை கண்டறிய முடியல. எனவே மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டுங்கள், மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கே சொல்லுங்கள் என்ற கற்றல் முறையை முன்வைத்தவர் முதல்ல மகான் புத்தர் தான். அதுதான் மக்களாட்சியுடைய அடிப்படை. அதிலிருந்துதான் உங்களுக்கு இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய நவீன மக்களாட்சி என்கின்ற மக்களாட்சி மலர்கிறது. அதுதான் மார்க்சினுடைய தொடர்ச்சியாக பாபா சாஹிப் பார்க்கிறார். மார்க்சியத்தினுடைய தொடக்க புள்ளியாக மகான் புத்தரை பார்க்கிறார். அதுதான் நீங்க புத்தாண்டி தம்மா எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆய்வு கட்டுரையை படிச்சீங்கன்னா, தம்மம் என்பது மற்ற சமயங்களை போல் அல்ல என்று பேசுகிறார். பொதுவா ரிலிஜன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ரிலிஜனுக்கு எது மையம்? கடவுளை மையமாக கொண்டது மதம். ஆனால் தம்மத்திற்கு கடவுள் மையம் அல்ல என்கின்ற வேறுபாடை காட்டுகிறார். புத்தாவும் புத்தரின் தம்மமும் என்கின்ற அந்த அம்பேத்கருடைய ஆய்வை படிக்காமலேயே கடைசியில் அவரும் ஒரு மதம் தானப்பா மாறினாரு அப்படின்னு பேசுற ஆள் நிறைய பேர் உண்டு. அது ஒரு புரொட்டஸ்ட். ஒரு சமூகத்தில் பிறந்த ஒருவன் இந்த சமயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீ ஒடுக்கப்பட்ட மக்களாதான் இருக்கணும் என்று சொன்ன போது, பகுத்தறிவு கொண்டவனால் எப்படி ஒடுக்குமுறையை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியும்? எனவே ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த சமயத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் என்கின்ற அந்த புரொட்டஸ்ட் தான் அவர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டது. ஆனால் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பௌத்தத்தை பற்றிய மிக தெளிவான பார்வை அவருக்கு இருந்தது. அதற்கு பிறகு அவர் ஆற்றிய புத்தா அண்ட் மார்க்ஸ், மார்க்சும் புத்தரும் எங்கே ஒரே நேர்கோட்டில் நின்று சிந்தித்தார்கள் என்பதை பட்டியல் போடுகிறார். தியரிட்டிக்கலா அவங்க எந்த இடத்திலையும் மாறுபடல அப்படின்றத சொல்றாரு. டாக்டிக்கல் லைன்ல இருக்கக்கூடிய, நடைமுறை யுக்தியில் இருக்கக்கூடிய சிக்கலை மட்டும் பேசுகிறார். இங்க இந்த இடத்துலதான் இவங்களுக்கு உண்டான வித்தியாசம் சொல்றார். அத பாபா சாஹிப் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி காரல் மார்க்ஸ் இருந்திருந்தால் அதுதான் புத்தர். 2500 வருடத்திற்கு பின்னாடி 20ஆம் நூற்றாண்டிலே புத்தர் இருந்திருந்தால் அதுதான் மார்க்ஸ் என்பதில் தெளிவாக இருந்தார். எனவே மார்க்சியம் என்பது இந்த மண்ணோடு தொடர்பு இருக்கிற